என்ன அம்மா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு. ஃபோன் ஆகணும். ஃபோன் அடிச்சா எடுக்கிறதுக்கு எல்லாம். ஹலோ அம்மா. எங்கம்மா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு கடைக்கு போய் இன்னுமா வர? பசியாவது மணி 9:30 ஆச்சு. சரி சீக்கிரம் வா. ஏன் பசியாகுதா? ஆமா பசிக்குது. சரி வரேன். சரி 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 வா வா வா. வரும்ல இல்ல டைம் ஆச்சு. சரி பலன் கடைக்கு போயிட்டு வரேன்னு போனாச்சு. அதுக்குள்ள இத்தனை போன் பண்ற? என்னடா அது சாப்பாடு சிக்கன் குழம்புல இருக்குல்லடா? சாப்பாடு சிக்கன் குழம்புல இருக்குன்னு லெக் பீஸ் என்னாச்சு? லெக் பீஸா? நைட் செய்யலாம்னு நினைச்சேன், லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் செய்யணும்னா சரி ஒன்றும் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷம் ஆகும். சரி நீ ஏதோ சப்போர்ட் பண்ணின்னு செய்யலாம். ஆமா கரெக்டு தான். எனக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து கரெக்டா இருக்கும். ஃபியூச்சர்லன்னா ஃபியூச்சர் வந்து இப்போதாவது தனியா பார்த்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்க போய் தங்கினாலும் அந்த மாதிரி விஷயத்துக்கு கரெக்டா இருக்கும்ல. தனியா போயிட்டாங்க. நான் இங்க அல்லாடிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியுது இல்லம்மா. ஒரு பசங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்துட்டு சமைச்சுதான் கொண்டு மாதிரி இருந்தாங்க. அம்மா கஷ்டப்பட தெரியுது இல்ல. கல்யாணம் அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு அப்புறமா கேட்கறான் பாரு. இல்ல சொல்றேம்மா. அப்புறம் ஏதாவது வந்துட்டு அப்புறம் சரி விடு. வந்து தோல வா. சரி காயில் நான் இல்லை காயில் வேறும் வா. பாட்டு படிச்சுட்டு இருக்கிறோம். தண்ணி ஊத்து கழுவுல. எது தண்ணி ஊத்து? நான் போய் டியூப் எடுத்துட்டா. எதுக்கு? கழுவுறதுக்கு. இன்னும் வண்டியால கழுவுறோம். ஏன் அப்புறம் வண்டியில அதெல்லாம் கழுவுறோம். ஐயோ 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 கடவுளே. ஒரு குண்டா தண்ணி எடுத்து ஊத்துடா. டியூப் எடுக்கிறான் நம்ம. பக்கத்துல வச்சு ஊத்தணுமா? பக்கத்துல வச்சு மல்லித்தூள் போட்டியா? ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். சீரகத்தூள் ஒரு ஸ்பூன். இது மிளகாத்தூள். ஓ மை காட். சீரகம் எது? எல்லாம் ஒரே கலர்ல இருக்கு. சீரகத்தூள் ஒரு ஸ்பூன். வேற என்ன? கறி மசாலா ஒரு ஸ்பூன். வரமிளகாத்தூள் உப்பு எடு. 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு. வேற பெப்பர் இருந்தா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நான் அப்படி நடிச்சேன். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படி நடிப்ப பெப்பர். அப்புறம் வந்து கார்ன்ஃபிளவர் போட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. கார்ன்ஃபிளவர் ஒரு ஸ்பூன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். என்ன பண்ணணும்னா இது எல்லாம் ஒன்றா பரட்டணும். எலுமிச்சம்பழம் இரு கட் பண்ணி தான் போடணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் எடு. எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போடல. எடு மஞ்சத்தூள் எடு. துத்துண்டு 1/4 ஸ்பூன் எடு. இங்க தொலாவரம் பாரு. 2000 years later. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குடி. அதே பார்த்தேன். டவுட்டா இருந்தது. ஐயோ ஐயோ. இதெல்லாம் ஒன்றா பரட்டிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி தரியா?
என்னடா எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணா நீயும் சேர்ந்தாடுற. ஓகே சூப்பர். ஓ பொறுமையா இருக்கணுங்க எல்லாத்துக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இருக்கத்தான் செய்யும். மனுஷன் அந்த ஒருத்தர் அரவணைச்சு போகணும். எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்கலாம். சரி கொஞ்சமா தண்ணி எடுக்கிறியா? சொல்றானா சொம்பு எடுக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல ஹெல்ப்னு வந்துட்டா நான் கர்ணனா மாறிடுவேன். கர்ணன் வந்து கொடுப்பான் எடுக்க மாட்டான். மசாலா நல்லா கலக்கி வச்சு பேஸ்ட் மாதிரி இப்படி கலக்கி வச்சுக்கணும். சமையல் கத்துக்கிறேன்னு அப்புறம் ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிற. பாத்துட்டு இருக்கேன்ல பாத்துட்டு இருக்கேன் அப்படியே பாத்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டு இருந்தா அப்படிதான். ஓகே என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு சிக்கன் பீஸா எடுத்து இதுல பரட்டி நல்லா கலக்கியாச்சு. சிக்கன் என்ன பண்றது தெரியுமா? என்ன பண்றது தெரியுமா? சிக்கன் என்ன பண்ணணும் தெரியுமா? வெண்ணெய் வெண்ணெய் இப்படி போட்டு அப்படி வெண்ணெயில் முக்கி முக்கி அப்படி போடுறது. ஓகேவா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. வெண்ணெய் எடுத்து நல்லா பரப்பிக்கலாம். என்னமா பண்ற? தோசை ஊத்திட்டு இருக்க? இல்லடா என்ன பண்ற? தோசை ஊத்திட்டு இருக்க? இல்லடா இங்க பாரு, இந்த சிக்கன் இருக்கு பாத்தியா? ஏன் சிக்கன் வெண்ணெயில போடுற? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குமா? டேஸ்டா இருக்குண்டா. அப்படியா? அப்படியே ஒரு பெரட்டி வெண்ணெயில அப்படியே தோசை கல்ல போடணும். Two very boring minutes later. ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு கல்லு காஞ்சுதா இல்லையா? யாருக்கு தெரியும், நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற என்ன தம்பி உனக்கு டைம் சரியில்லை போல இருக்க. இது சிக்கனை வந்து நீங்க வந்து இதுல வைக்கும் போதே ஒரு நல்ல ஒரு இதுல வைக்கணும். நீங்க எதுல வைக்கணும்? வெண்ணெய் போடுறா. வெண்ணெய் ஏன் அப்படி இருக்க? புலகாரங்களா இருக்கீங்களா? புலகாரங்க ஒண்ணுமே வேண்டாம். என்ன பில்டப் பண்றான் பாரு. ஓட அந்த சிக்கனை ஆசா கொஞ்சத்தை போடுவோம். வெண்ணெய் அதாவது நீங்க வந்து இதை நீங்க வைக்கும் போதே ஒரு நல்ல இதா வைக்கணும். நல்லா இருக்கு. நல்லா கலர் நல்லா இருக்கு. பெருசுன்னா என்ன கேட்கக்கூடாது. போயிடு ரெண்டு போயிடு. சரி அங்க போற கேப்பா தான் இருக்குது. அங்க ஒண்ணு வைப்போம். இங்க இருக்கு என்னால வைக்காம இருந்தீங்க. ஏதோ பொத்துன்னு போட்டு வச்சீங்க. நல்லா அந்த கலர் வந்து நல்லா இருக்கு. ஆனா இது வந்து நம்ம டிஃபரெண்டா செய்யறோம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா நான் இப்பதான் இத்தனை நாளா நீங்க நல்லா போட்டு செய்யல. அதான் போடணும்ல வெண்ணெய். ஏன் சார் அழுகுறீங்க? போடு பாட் நல்லா தேங்க. ஓகே இல்ல கரெக்டா போகணும். இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ரசி வேறு நம்ம வந்து போடுறா. ஆமா இரு எங்க கீரை வீச்சு போட்டுறாரு. நான் போடுறேன். பார்த்து தெரியுமா?
என்ன மலையிலே நகர்த்துற மாதிரி நகர்த்தலாம். எல்லாம் வச்சுக்குது எல்லாடே. இந்த பட்டர் சிக்கன் கேள்விப்பட்டிருக்கிறியா? பட்டர் சிக்கன் மசாலா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பட்டரில் வந்து லெக் பீஸ் இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் வெளியே எங்கேயும் போயெல்லாம் சாப்பிட்றதில்ல. நான் வந்து எப்படின்னா நான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றேன். சரி நீ வந்து வற்புறுத்தனால தான் எங்கேயும் சாப்பிட்றேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். நான் பசங்களை கூப்பிட்டு அப்படி இப்படி போய் சாப்பிட வந்துருக்கேன். சரி நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சாப்பிட்றேன். இல்லைன்னா நல்லா போயிருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அச்சு ரெடியா இருக்கிறா. இல்லை நான் அப்படி சொல்லலை. நம்ம வீடே 5 ஸ்டார் ஹோட்டல். என்னம்மா இப்படி போட்டிருக்க? சைட்ல எல்லாம் வேகணும் இல்லடா, அதனால இது போட்டிருக்கிறேன். இங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த காலம் இந்த காலம் லவ்வர்ஸ் போல அதான் ஒன்னாயிருச்சு. ஒன்று ஆக்கி இருக்கிறேன் நான். ஒன்று ஆயிடுச்சு. கரெக்டான ஒரு இதை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க. 2 hours later. வெந்திருக்கா? சரி நான் தூங்குற காலையில் எழுப்பு எனக்கு கிரில் சிக்கன். அம்மா தாயே அங்காள ஈஸ்வரி உன்னை நம்பிட்டாமா. சார் தூங்கிட்டா சார். இப்போ கிரில் சிக்கன் மாதிரியே வந்துருக்குது. பட்டர்லாம் மேலே ஊற்றி சூப்பராக வந்துருக்குது. இந்த ஒரு சிக்கன் தனியாக போட்டதும் வெந்துருச்சு. இதையும் எடுத்துடலாம். சூப்பராக வெந்திருக்குது. வேற லெவலில் இருக்கு. வேற லெவலில் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா இன்னும் வேற லெவலில் இருக்கு. சிக்கன் வந்துருச்சு. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானே. இந்தம்மா தருமா தராதா ஒன்றும் தெரியல. பேசாம படுத்துற வேண்டியது. ஐ வந்துச்சே. எமோ தவமோ மோ இருக்கா. இன்னைக்கு சிக்கன் நல்லா மசாலாவோட செம்மையா வெந்திருக்குது. டேஸ்ட்டும் நல்லா வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துருவோம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்க. வேற லெவல் இருக்கு டேஸ்ட். இன்னைக்கு சமைச்ச சிக்கன் வேற லெவல் இருந்தது. பட்டர் எல்லாம் தடவி டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட்ல தெரிவிங்க. கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ subscribers கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா Holidays Kitchen மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. I am going to Chennai.